Hello student, welcome to ESEC TV. I am Kausalya, CSC Lab Technician in Erode Sengundar Engineering College. Hi all, I am Parthiban, working as Assistant Professor in the Department of Computer Science and Engineering, Erode Sengundar Engineering College. Hello students, I am Vadaganathan, working as Assistant Professor in the Department of Computer Science and Engineering in Erode Sengundar Engineering College. Today we are going to discuss about Java constructor using peer-to-peer learning. Sir, constructor oda definition என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பர் இட் இன்வோக்ஸ் வென் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் எ கிளாஸ் இஸ் கிரியேட்டட். ஸோ அப்படி என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள். ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இஎஸ்சிசி காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேம், ரோல் நம்பர், ஏஜ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரோல் நம்பர் அசைன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேட்டா அலோகேட் பண்ணோம், அசைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். சார் அதுக்கு இன்னும் வேறு எக்ஸாம்பிள் இருக்கா சார்? இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்? வேறு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பார்ன் பேபி இருக்காங்க இல்லையா, நியூ பார்ன் பேபிக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நேமிங் செரமனி. நேமிங் செரமனி வைப்போம். அப்போ நியூ பார்ன் பேபிக்கு நேமிங் செரமனி வைக்கிற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டரும். இப்போது ஆமாம், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அசைன் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் மெயினாக கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதோட டைப்ஸ்னா என்னென்னு இருக்குது? Types of constructor, default constructor, parameterized constructor and copy constructor. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்க? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டிஃபால்ட்டாக வேல்யூ அசைன் பண்ணுறது தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா? கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு சொன்னேன் இல்லைங்களா? கன்ஸ்ட்ரக்டருக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகும்போது அவங்களுக்கு ரோல் நம்பர் அலோகேட் பண்ணுறதா வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொன்னேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது சப்போஸ் நான் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் என்ட்ரி பண்ணலின்னு என்னவாக இருக்கும்? ஸ்டூடெண்ட்டோட நேம் அன்னோன் நேமாக இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் இல்லை ரோல் நம்பர் வந்து அன்னோனாக இருக்கும். இதுக்கு பேர் தான் அப்போ டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிருக்கும். ரோல் நம்பர் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து 0வாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸ், நேம் வந்து அன்னோனாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன இருக்குன்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? ஸோ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணும். ஸோ பேராமீட்டர்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வேல்யூஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏங்கிற ஒரு வேல்யூ, பிங்கிற ஒரு வேல்யூ இருக்குன்னா ஸோ அந்த ரெண்டு வேல்யூமே நம்ம பேராமீட்டராக நம்ம அதை பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறீங்களா சார்? நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்னென்னா நீங்கள் எல்லாருமே ஃபேமஸாக க்ரியேட் பண்ணுறது இன்ஸ்டா அக்கௌண்ட் தான், அப்படி தானே? இன்ஸ்டா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ண சொல்லுங்கள். ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணுவீங்க, அப்புறம் மெயினாக யூசர் நேம் செட் பண்ணுவீங்க, அப்புறம் ப்ரொஃபைல் நேம் செட் பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்க, மெயில் செட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? யூசர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றீங்க. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே டேட்டாஸை இனிஷியலைஸ் பண்ணனா அதுக்கு பேர் தான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான டெஃபினிஷன் என்னங்க சார்? காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னா சிம்பிள். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற நேம்லேருந்தே டெஃபினிஷன் இருக்குது. என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணிக்கிறது தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் சொன்னீங்க இல்லையா, அதை வந்து வேல்யூஸை பேராமீட்டரைஸாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆப்ஜெக்டை பேராமீட்டரைஸாக பாஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஜாவா கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினேஷன் பார்த்தோம். கோடிங்காக எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெயின்னு வச்சுக்கோம். ஸோ கிளாஸ் மெயின் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். டிக்ளரேஷனில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா இன்டிஜர் A, B, சம். ஸோ அப்படியே ஒரு 3 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு உண்டான கோடிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா நம்ம என்ன சொன்னோம்? டிஃபால்ட் வேல்யூ நம்ம செட் பண்ண போகிறது தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு வேல்யூமே நம்ம பாஸோ எதுவும் பண்ண மாட்டோம்.
ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர்னா கிளாஸோட நேமும் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, கிளாஸோட நேம் என்ன இருக்குது, மெயின் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட நேம் பார்த்திங்கன்னா அதுவும் மெயின் தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, நம்ம எந்த ஒரு வேல்யூமே நம்ம இங்கே பாஸ் பண்ணல. ஸோ அதுதான் நம்மளுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா a = 10, b = 20, sum = a + b. ஸோ system.out.println டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் sum = போட்டு நம்ம வேல்யூவாக தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேராமீட்டர்ஸை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இன்டிஜர் எக்ஸுங்கிறது ஒரு பேராமீட்டர், இன்டிஜர் ஒய்ங்கிறது இன்னொரு பேராமீட்டர். ஸோ 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ a = x, b = yன்னு நம்ம 2 வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேல்யூஸை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் வந்து மெயின் இருக்குது. இங்கே பெராமீட்டர்ஸ் வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்னா ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட்.ஏனா இந்த பெராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து ஏ வந்து அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்.பி அப்படின்னு என்னென்னா ஆப்ஜெக்ட்.பியில் இருக்கிற வேல்யூஸை வந்து பி அப்படிங்கிற வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம். அப்போது ஆப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து நான் வந்து இன்னொரு ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு காப்பி பண்ணுறேன். அதனால தான் இதை வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கிளியராக நம்ம எப்படி கால் பண்ணியிருக்கோன்னு வந்து மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது வந்து எவ்ரி ஒன் நோஸ் தட். பட் பப்ளிக் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் விசிபிள் டு ஆல் கிளாஸஸ். தட் இஸ் வாட் வி ஹேவ் டிஃபைன்ட் ஆஸ் அ பப்ளிக். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமையே கால் பண்ணுறோம். அதுக்காக தான் ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம். அப்புறம் வாய்ட் மெயின், இது நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும். பட் எப்படி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன்னு பாருங்களேன். மெயின் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்போ ஆப்ஜெக்ட் 1 வந்து இந்த ஆப்ஜெக்ட் 1 க்ரியேட் ஆகும்போது பை டிஃபால்ட்டாக இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 2 க்ரியேட் பண்ணும்போது பெராமீட்டர்ஸை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். என்ன பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன், 50, 60 அப்படின்னு பெராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறேன். அப்போ 50, 60 வந்து எக்ஸுக்கும் 50 வந்து எக்ஸுக்கும் 60 வந்து ஒய்க்கும் இனிஷியலைஸ் ஆகி அவுட்புட் வந்து 110 பிரிண்ட் ஆகும். இது வந்து பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 இருக்குது. ஆப்ஜெக்ட் 2 வந்து க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்னா இந்த பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இங்கே பாருங்களேன், இதில் எக்ஸு ஒய் அப்படின்னு 2 பெராமீட்டர்ஸ் இருக்குது. எக்ஸுக்கு வந்து 50யும் ஒய்க்கு வந்து 60யும் பாஸ் ஆகும். எக்ஸுக்கு வந்து 50யும் ஒய்க்கு வந்து 60யும் பாஸ் ஆகும். சம்மில் வந்து 110 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட்டு வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் தேர்டு ஆப்ஜெக்ட் 3 வந்து க்ரியேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் 3 க்ரியேட் ஆகும்போது ஆப்ஜெக்ட் 2 வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் 2 வந்து பெராமீட்டரைஸாக பாஸ் பண்ணுறோம். அப்போ ஆப்ஜெக்ட் 2 பெராமீட்டரைஸாக பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆப்ஜெக்ட் 2 ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதை வந்து பெராமீட்டர்ஸாக காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுறோம். அப்போ காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் 2 இருக்கிற ஏ வேல்யூ நார்மல் ஏக்கு அசைன் ஆகும். ஆப்ஜெக்ட் 2 இருக்கிற ஏ வேல்யூ நார்மல் ஏக்கு அசைன் ஆகும். ஆப்ஜெக்ட் பியில் இருக்கிற பி வேல்யூ நார்மல் பிக்கு அசைன் ஆகும். இப்போது இங்கேயும் வந்து 110, ஏன்னா ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் 2ல் வந்து 50, 60 தான் இருக்கு இல்லையா? அப்போ சேம் இங்கேயும் 50, 60 தான் அசைன் ஆகி இங்கேயும் சம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 110 பிரிண்ட் ஆகும். அப்போ நீங்கள் ரன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுற அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட்புட் விசிபிளாக இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சம் வந்து 30, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் 13 பிரிண்ட் ஆகிருக்கு. பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் சம் வந்து 110, காப்பி கன்ஸ்ட்ரக்டர் சம் வந்து 110. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் ஏன் 30 பிரிண்ட் ஆயிருக்குன்னா ஏ பை டிஃபால்ட் ஏ வேல்யூ 10, பி வேல்யூ 20. ஸோ டிஃபால்ட் வேல்யூ இஸ் 30. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஈசக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.